இடியாப்பம் வித்துட்டு வர கண்மணிக்கு பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு நட்பு கிடைக்கிறது. அவங்க பேர் தேன்மொழி. அவங்க ஒரு பணக்கார வீட்ல வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்ட போது, ஒரு நாள் லீவ் எடுத்ததுக்காண்டி அவங்க சத்தம் போட்டனால, அவங்க அந்த வேலைய விட்டு வெளில வந்துர்றாங்க. அந்த டைம்ல நம்ம கண்மணி சாப்பிடாம வேலை பார்க்கும்போது, அவங்களுக்கு ஒரு மயக்கம் ஏற்பட்டுருது. அத பார்த்துட்டு தேன்மொழி அவங்களுக்கு உதவி பண்றாங்க. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமாயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தேன்மொழி தன்னுடைய வாழ்க்கைய பத்தி சொல்றாங்க. எனக்கு தாய் தகப்பன் கிடையாது. நானும் கஷ்டப்பட்டு தான் இந்த மெட்ராஸ் சென்னைக்கு வந்திருக்கேன் அப்படின்றாங்க. அதே நேரத்துல தேன்மொழியினுடைய பேச்சு எல்லாமே பிடிச்சு போகுது நம்ம கண்மணிக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இனிமேல் நீங்க அங்க வேலை பார்க்க வேணாம், நான் வேலை செய்யறேன். அதாவது நான் ஹோம் ஒர்க்கா பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னோட நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. இடியாப்பம்லாம் நான் வித்துட்டு வரேன், நீங்க சப்போர்ட் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொன்னா கேட்டுட்டு அவங்க ஓகே பண்ணிடுறாங்க. ரெண்டு பேத்துக்குமே ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு போகுது. இன்னும் சொல்ல போனா ஒரு நட்பு ரெண்டு பேத்துக்குமே அருமையான நட்பு ஏற்பட்டு போகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்னா, அன்பு ஏகப்பட்ட லாஸ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கு மேல லாஸ் ஆனனால அவர் ரொம்ப கவலைப்படுறாரு. அதே நேரத்துல நாம கண்மணிட்டு தப்பா நடந்துக்கிட்டோம், அதான் உண்மை. அதான் அவன் மனசை அவன் புரிஞ்சுக்கல அப்படின்றத அவர் உணர்ந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா விளக்கமும் கொடுக்குறாங்க. நீ இப்படி பண்றியாடா நியாயமா? பாட்டி மேல நீ அன்பா இருக்கலாம், அதுக்காக கண்மூடித்தனமா எதையும் நம்ம பேசக்கூடாதுடா. அவங்க அம்மா புருஷன் இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டு கண்மணியை வளர்த்துருக்காங்க. அவங்கள போய் நம்ம சந்தேகப்பட்டு ஒரு வார்த்தை பேசினா எந்த பிள்ளைக்கு தான் கோவம் வராது. அதனாலதான் அவளும் பதிலுக்கு பேசி விட்டா. நீ கொஞ்சம் பொறுமையா போயிருக்கணும்டா அப்படின்னு சொல்லும் போது யோசிக்கிறாப்புல அன்பு. ஆனா அவரால் அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒண்ணுமே தெரியல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவர் இருக்காரு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா கண்மணி ஒரே குறிக்கோளா இருக்காங்க. எப்படியாவது கஷ்டப்படாச்சும் நம்ம லைஃப்ல முன்னேறணும். அது வரைக்கும் தூக்கமா இருக்கட்டும், சாப்பாடா இருக்கட்டும், எதை பத்தி அவங்க கவலைப்படவே இல்லை. அவங்களோட வாழ்க்கை முழுக்க எப்படியாச்சும் நம்ம முன்னேறி வரணும் அப்படின்றதுல அவங்க முழு மனசா இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இறைவனா அவங்களுக்கு நல்ல ஒரு நட்பா கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே ஒரு நட்பு அவங்களுக்கு கெட்டவங்களை அமைஞ்சனால அவங்களோட வாழ்க்கை தரம் எல்லாமே மாறி போச்சு. ஆனா இந்த நட்பு அப்படி கிடையாது. இதை வச்சு அவங்க ஒரு வாழ்க்கையில முன்னேறக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அவங்களே உணர்ந்துறாங்க, பணம் இருந்தாதான் இந்த காலத்துல எல்லா மனிதர்களும் மதிக்க ஆரம்பிச்சுறாங்க. ஸோ நம்ம பணம் சம்பாதிக்கணும், பணம் மூலியமா மற்றவங்க எல்லாத்தையும் மதிக்கிற அளவுக்கு நம்ம முன்னேறணும் அப்படின்றது அவங்க மனசுக்குள்ள வைராக்கியமா வந்துருது. கோவப்பட்ட அன்புக்கு 2 கோடி லாஸ் ஆனது மட்டும் பிரச்சனை இல்லை. ஒவ்வொருத்தவங்களுக்கு அவரால் பதில் பேச முடியல. அந்த அளவுக்கு கம்பெனிகளை ஆர்டர் எடுத்தவங்க ரொம்ப பேசுறாங்க. இது ஒரு இடத்துல நம்ம அன்புக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு. நாம கோபத்துல ஏதோ தப்பா ஒரு முடிவு எடுத்துட்டோமா அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்றாரு. இன்னும் சொல்ல போனோம்னா நம்ம என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு அவருக்கே தெரியல. அந்த அளவுக்கு அவர் ஒரு மன உளைச்சல்ல இருக்காரு. இது எல்லாத்தையுமே பாட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க இதை பத்தியும் கவலைப்படவே இல்லை. அவங்களை பொறுத்த வரைக்கும் கண்மணி வீட்டை விட்டு வெளில போகணும், அதே நேரத்துல வெண்ணிலாவை அன்புக்கு கட்டி வைக்கணும் அப்படின்ற ஒரு தப்பான கண்ணோட்டத்துல தன்னுடைய பேர் கெட்டாலும் பரவாயில்லன்னு ஒரு முடிவு எடுத்தது மட்டும் இல்லாம கம்பெனி எந்த அளவுக்கு லாஸ் ஆனாலும் அதை பத்தி அவங்க கவலைப்படாம இருக்காங்க. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனோம்னா அன்போட வெற்றிக்கு கண்மணி இருக்காங்க அப்படிங்கிறத அன்புக்கு உணர வைக்கான வாய்ப்புகள் வெகு தொலைவில் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம சேனல் பிடிச்சினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.